Hello friends, Realme தரப்பிலிருந்து ரொம்ப நாள் கழிச்சு நாளைக்கு இந்தியாவில் X7 சீரிஸ் லான்ச் பண்ண போறாங்க. இந்த சீரிஸ் கீழே Realme X7 5G, X7 Pro 5G அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 2 5G ஸ்மார்ட் போன் பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்றாங்க. இதுல Realme X7 Pro 5G ஸ்மார்ட் போனை பத்தி நேத்தே நம்ம சேனல்ல டெடிகேட்டடா ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம். இன்னும் பார்க்கலனா மேல ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதில் Realme X7 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு சில கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட் லிஸ்ட்லிங் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்ப ரீசெண்டாக சைனாவை லான்ச் பண்ண Realme V15 5G அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை தான் பேரை மட்டும் மாற்றி இந்தியாவில் Realme X7 5G அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் Realme X7 5G ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் அந்த லிஸ்டிங்கில் கொடுத்துருக்காங்க, அது போக Realme V15 ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்தியாவுக்கு நாளைக்கு என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பற்றி மறக்காம உங்கள் டெக்ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா Realme 7 Pro பார்த்த சேம் அதே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு 6.4 இன்ச் எல்லாம் இந்த செக்மெண்ட்ல பெருசாக எந்த பிராண்ட் கொடுக்கறதில்ல. Realme தான் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் கார்னர் எப்பவும் போல சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெஸ் எல்லாம் ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அதனால 90.8% ஸ்க்ரீன் டு பாடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. Realme 7 Pro பார்த்த மாதிரியே Realme V15 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நார்மலான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் கொடுத்தா 60 Hz அப்படிங்கிறத இங்கே Realme ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல. இதுக்கு அதில் பார்த்த மாதிரியே 180 Hz டச் சாமிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் கார்னிங் கிளாஸில் அந்த பேசிக் 3 ப்ரொடக்ஷன் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இங்கே செக்யூரிட்டிக்கு AMOLED பேனல் கொடுத்துருங்காட்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்குது. நிச்சயமாக மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Realme V15 ஸ்மார்ட் ஃபோனில் வேறு லெவலில் இருக்கும். பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல Realme ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே 90 Hz ஸ்டேட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கம்ப்ளீட்டாக ஒரு நியூவான லுக்கில் டிசைன் எடுத்து வந்திருக்காங்க. மொத்தமாக 3 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நார்மலான சில்வர் கலர், ப்ளூ கலர் 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது போக அந்த கோயின் லீக்ஸ் வந்துருந்து பார்த்தீங்கல்ல, அந்த Realme கோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கோயில கோல்டு கலர், ரெட் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் கலந்து வர மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே டெக்ஸ்டர் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கம் லைட் சேச்சுரேஷன் ஆகிற மாதிரி இருக்கு. லெஃப்ட் கார்னர்ல வெர்டிகல் அலைன்மெண்ட்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சைடில் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படியே லைட் சேச்சுரேஷன் ஆகிற மாதிரி ஒரு எண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பிளாஸ் அப்படி இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராகவே இருக்குது. அந்த கோயிங்கிற கலர் ஆப்ஷனில் மட்டும் டேட்டூ லிப் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் கார்னரில் பெருசாக பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. நார்மலாக அந்த சில்வர் கலர், ப்ளூ கலர் அதை விட டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு எண்டில் லைட் கம்மியாக இருக்குது, ஒரு எண்டில் கலர் டார்க்காக இருக்குது. லைட் சேச்சுரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக டீசெண்டாக தான் இருக்குது. இந்த டிசைனுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் கொடுத்துட்டாங்க. பட்ஜெட்டில் பெரும்பாலும் எல்லா பிராண்டும் ட்ரிபிள் ஸ்டார்ட் போகிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லைனா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. இல்லைனா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கம்பல்சரி கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த Realme V15 ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொன்ன எதுவுமே இல்லை. டுவெல் சிம், நேனோ சிம் போகிறக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் போகிறதுக்கு ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை. இதெல்லாம் கொடுக்காதனால வெயிட் திக்னஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டை ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் 176 கிராம் தான் வெயிட் இருக்குது. பட் திக்னஸ் 8.1mm கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்துருக்கலாம். அந்த கோய் அப்படிங்கிற கோல்டன் கலர் ஆப்ஷனுக்கு மட்டும் வெயிட் திக்னஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த கலர் ஆப்ஷனுக்கு 179 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. 8.3mm கொடுத்துருக்காங்க. சரிடா, இங்கே பேக் சைடு கிளாஸா பிளாஸ்டிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 16,000 பட்ஜெட் இல்லை. நம்ம Realme வந்து கிளாஸ் பேக் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 3-4 லேயர் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மாக பிளாஸ்டிக் பேக் கொடுத்து அதுக்கு மேலே அந்த கிரேடியன்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் பார்க்கறதுக்கு நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி ரொம்ப பிரைட்டாக தெரியுது. இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா தெரியும், கையில் வாங்கி பார்த்தா தெரியும் இது பிளாஸ்டிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் பேக் மாதிரி தான் தெரியுது. அதனால தான் வெயிட்டுமே இந்த அளவுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறப்ப இது AG மேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதாவது Realme 7 Pro சொன்னாங்க பார்த்தீங்கல்ல, அதே மாதிரி கொஞ்சம் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் நிச்சயமாக இந்த Realme V15 ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருப்பாங்க. டிசைன் லுக் வைஸ் சரி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்மே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் கொடுக்காதெல்லாம் இந்த செக்மெண்ட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப் யூஸ் பண்ணி 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த 64 மெகாபிக்சல் சென்சார் Realme ஸ்மார்ட் ஃபோனில் பட்ஜெட்டில் நிறைய ஃபோனில் பார்த்துட்டோம். குவாலிட்டி சூப்பராக தான் இருந்துச்சு. நிச்சயமாக Realme 7 Pro பார்த்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே குவாலிட்டி இருக்கும்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்ற சென்சார்ஸுமே குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் செல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருந்துருக்கலாம். பட் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுக்குறாங்க. ஒரு 15,000 பட்ஜெட்டில் இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் செல்ஃபி கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா Realme ஸ்மார்ட் ஃபோன் தான் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணணும். ஏன்னா Realmeயோட இந்த 16 மெகாபிக்சல் Sony IMX471 சென்சார் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறேன்.
இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒருவேளை 15,000 லான்ச் பண்ணாமல் இந்தியாவில் 20,000க்கும் மேலே ப்ரைஸ் வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த செல்ஃபி கேமரா என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்க் கிடையாது. இந்த பேக் கேமராவுமே நான் ஆவரேஜ் தான் சொல்லுவேன். எந்த அளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பவர் பண்ணுற வகையில் இங்கே தான் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நார்மலாக எல்லா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் MediaTek Dimensity 800U ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Mali-G57 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.4 GHz கிளாஸ் பண்ணக்கூடிய ஒரு octa-core ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் 3,40,000க்கு மேலே இருக்குது. அது போக இங்கே அந்த காப்பர் டியூப் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. பெருசாக ஹீட்டிங் ப்ராப்ளமும் இந்த MediaTek ப்ராசஸரில் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணல. சைனாவில் மட்டும் தான் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. சிம்முக்கு 5G போட்டுக்க முடியும். SA/NSA சப்போர்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பேக்கப் பண்ணுற வகையில் ஒரு 4310 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 4500 கொடுத்தாங்கன்னா இன்னமும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இங்கே 60 Hz தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் எல்லாம் சிறுசுங்காட்டி பேட்டரி ஓரளவுக்கு நல்லாவே பவர் கன்சியூம் பண்ணும். இது 7nm ப்ராசஸர் தான், அதனால் பவர் எஃபிஷியன்சியாக இருக்கும். அதில் பெருசாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்படியே இல்லை சீக்கிரமாக சார்ஜ் இருந்தாலும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைப்-C போர்ட் கொடுத்து 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம்னா 0லேருந்து 50% வெறும் 18 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 0லேருந்து 100% வெறும் 47 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் ஸ்பீடெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஆல்ரெடி இந்த 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் Realme X2 Pro ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கோம். அங்கேயே சூப்பராக இருந்துச்சு. நிச்சயமாக இங்கேயும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக அந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android அப்டேட் கொடுத்துருக்காங்க. Realme 2.0 அப்டேட் கூடிய சீக்கிரமாக OTA அப்டேட் மூலமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு Realme தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சைனாவில் தான். இந்தியாவுக்கு மேபி நாளைக்கு வரப்பவே Realme 2.0 அப்டேட்டோட அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்ஸில் 3.5mm to Type-C அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு ஆல்டர்னேட்டிவ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ஆப்ஷன் 6GB RAM 128GB மெமரி UFS 2.1 LPDDR4x RAM தான் கொடுத்துருக்காங்க. இது 1400 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இன்னும் பேஸ் கன்வெர்ட் பண்ணால் 15,900 16,000 வருது. ஹை அண்ட் 8 128 2000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே இன்னும் பேஸ் கன்வெர்ட் பண்ணால் 22,700 வருது. அதுக்கும் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்க. 2GB ரேமுக்கு கிட்டத்தட்ட 7,000 8,000 ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. இந்த 6128 ஸ்டோரேஜ் ஆப்ஷனை நாளைக்கு இந்தியாவில் இதே ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப Realme 7 சீரிஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக தான் Realme X7 சீரிஸ், அதாவது இந்த X7 5G ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வர மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட Realme 7 Pro பார்த்த 90% ஆஃப் ஸ்பெக்ஸ் சேமாக இந்த X7 5G ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட் ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 5G கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக எந்த சேஞ்சஸும் இந்த Realme X7 5G ஸ்மார்ட் ஃபோனில். அதனால நாளைக்கு இந்த 6128 இந்தியாவில் 16,000க்கு லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பேஸ் ஆப்ஷன் 664 கொடுத்து அதை கூட 16,000க்கு லான்ச் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒரு 2,000 அதிகப்படுத்தி 18,000க்கு ப்ரைஸ் பண்ணிட்டு நேற்று நான் சொன்ன நல்ல ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் கொடுத்து ஸ்டார்டிங்கில் 16,000க்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னாலும் இதோட ப்ரைஸ் 16,000லேருந்து 18,000க்கு தான் இருக்கும். அதை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இந்த ப்ரைஸ்க்கு ஒருவேளை நாளைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணீங்களா? மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.